கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, இந்த மகிழ்ச்சியான மே தினம் தொழிலாளர் தினத்தில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். அனைவருக்கும் தொழிலாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த மே மாதத்தின் துவக்க நாள் ஆராதனையை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, 2024 ஆண்டின் 5ஆம் மாதமாகிய இந்த மே மாதத்திற்காக நன்றி சொல்லுகின்றோம். கடந்து போன 4 மாதங்களிலும் கிருபையா எங்களை காத்து வழிநடத்தினீர். குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் ஆண்டவரை வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்திருக்கிறீர். நன்றி செலுத்துகின்றோம். இந்த புதிய மாதத்தின் துவக்க நாளிலே உம்முடைய ஆலயத்தில் இதோ உம்முடைய அடியாராகிய ஆண்டவர் சுகுமார் ஐயர் வழியாக உம்முடைய வார்த்தைகளை கேட்டு திருவிருந்தலில் நாங்கள் பங்கு பெற்று உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அடியார்களாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனையில் பங்கு பெற ஆண்டவர் இருக்கின்ற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. எல்லாரையும் கூட்டி சேருங்க. தடையா இருக்கிறதெல்லாம் மாற்றுங்க ராஜா. சீக்கிரமாக எல்லாரும் வந்து இந்த ஆராதனையில் பங்கு பெற்று தேவ ஆசீர்வாதத்தை ஆண்டவர் பெற்றுக்கொள்ள கிருபை தாருங்க. நாளை செய்தி கொடுக்கிற ஆயிரவர்களோடும் அடியனோடும் எலக்ட்ரிஷியன் கோயில் பிள்ளை வந்திருக்கிற சபை மக்கள் அனைவரோடும் நீர் உம்முடைய பரிசுத்த ஆவினாலே தங்கியிருந்து இந்த ஆராதனையை எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். துவக்கு முதல் முடிவு மட்டுமாக உம்முடைய இறை பிரசன்னம் அனைவருக்கும் தந்து வழிநடத்த வேண்டும் என்று இறை மைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். நாம் முதல் பாடலாக 61வது ஞான பாடலாக இம்மட்டும் தேவ கிருபை அடியேனே ரட்சித்து என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடும். இம்மட்டும் தேவ கிருபை அடியேனை ரட்சித்து இக்கட்டிலும் என் ஜீவனை அன்பாய் பராமரித்து நடத்திற்று. இம்மட்டும் சுவாமி எனக்கு சகாயம் செய்து வாரார். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் கண்ட உண்மை காக கர்த்தாவுக்கென தோன்மையாம் துதியுண்டாவதாக. அதிசய அன்புடனே சகாயம் செய்தீர் என்பதே என் மனமும் என் வாக்கும். இனியோமதோன்மையில் சகாயம் செய்து வாரும். என் இயேசுவின் காயங்களில் மூடிய என்னை காரும். கிறிஸ்தின் ரத்தம் நீதியோம் எக்காலமும் எவ்விடமும் என்னை ரட்சிக்க. ஆமென். நாம் இன்னொன்றுமாக 54வது பக்கத்தில் இருக்கின்ற காலை ஆராதனை பின்பற்றுவோம். 45வது பக்கத்தில் இருக்கிற காலை ஆராதனை முறைமையினுடைய முன்பகுதியை நம்ம பின்பற்றுவோம். 45. ஆண்டவரை என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுது என் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளை என்னை விடுவித்தாருளும். ஆண்டவரே எனக்கு சகாயம் செய்ய விரைந்தருளும்.
பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அல்லேலூயா. கர்த்தரை பணிவோம் வாருங்கள். அவர் நம்மை உண்டாக்கினார். அந்த நேரத்திலே சங்கீதம் 32 முறையாய் படிப்போம். சங்கீதம் 32 பாடல் புத்தகத்திலே 160வது பக்கத்தில் இருக்கிறது. சங்கீதம் 32. எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாது இருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் ஓயாத கதறுதலினால் என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என் மேல் பாரமாய் இருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சியை போல் வறட்டு போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். சமயத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடம், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலன்றி உன் கிட்ட சேராத குதிரையைப் போலவும் புத்தி இல்லா கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். பொல்லாதவனுக்கு வரும் வேதனைகள் அநேகம். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். சேர்ந்து படிப்போம். நீதிமான்களே கர்த்தரில் மகிழ்ந்து களி கூறுங்கள். நேர்மையான இருதயம் உள்ளவர்களே நீங்கள் எல்லாரும் ஆனந்தம் முழக்குங்கள். ஆமென். நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்ட இந்த நாளிலே அவருக்கு முன்பாக நம்முடைய விசுவாசத்தை சகல பரிசுத்தவங்களோடு இணைந்தவர்களாய் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் வழியாக பயபக்தோடு சேர்ந்து அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் படைத்த சர்வ வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாள் இடத்தில் பிறந்து பொந்தியு பிலாத்தின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்தார். பரத்துக்கேறி சர்வ வல்ல பிதாவாகிய கடவுள் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர விடுதலும் நித்திய ஜீவனுடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நமக்கு கிருபையும் சமாதானத்தின் தேவன் இந்த மே மாதத்தின் 1ஆம் தேதியிலே கர்த்தர் நம்மைக்கு அருளி ஆசீர்வாதத்தை தந்தருள்வாராக. ஆமென். இந்த நாளுடைய தியான பகுதியாக எடுத்துக்கொள்ளப்பட்ட திருமறை பகுதியானது அது மார்க் எழுதின நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 35 தொடங்கி 41 உள்ள திருவாக்குகள். அதில் 39வது வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானத்திற்கு கடந்து செல்வோம். இயேசு எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதியாயிரு என்றார் என்பதே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த ஆண்டவரே, இந்த மே மாதம் 1ஆம் தேதியிலே உம்முடைய பிள்ளைகளாக இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஒன்று கூடி கடவுளே உம்முடைய திருவார்த்தை வசனத்தையே
இந்த மாதம் முழுவதுமாய் கடவுள் எங்களை வழிநடத்தி பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வதிப்பார் என்கிற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அமர்ந்து கொண்டு இந்த வசனத்துக்காக ஆவலாய் கேட்டுக்கொண்டு ஆண்டவரே ஆவலாய் கேட்க போகிற உம்முடைய வார்த்தையை அடியேன் மறைத்து நீர் பேசும். நாங்கள் கேட்கிறோம் தகப்பனே. எங்களுடைய இருதயத்துக்கு இந்த வார்த்தை ஏற்றதாய் அமையும்படியாய் தந்து நீர் வழிநடத்தி ஆசீர்வதிங்க. இந்த வசனத்து மூலமாய் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால வேண்டுகிறோம் கர்த்தாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அதிகமாய் நேசிக்கப்பட்ட திருச்சபையின் மூத்தவர்களாக, இளையவர்களாக, ஐயர் தலைவர், இப்படியாக இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கிறவங்க யாவருக்கும் மீண்டும் கர்த்தருடைய பேரினாலே வாழ்த்துகளையும் ஸ்தோத்திரத்தை இந்த காலை வேளையிலே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மே மாதம் ஒரு சிறப்பான நாள். 1ஆம் தேதியிலே நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். அன்பார்ந்தவர்களே, இந்த மே மாதம் 1ஆம் தேதி என்று பார்த்தோம்னா நம்மளுக்கு தெரிந்தது எல்லாம் தொழிலாளர்கள் தினம் என்று நாம் கொண்டாடப்படுகிறோம். எனவே இந்த தொழிலாளர் தினம் என்பது முகநூல் வழியாக, யூடியூப் வழியாக நம் திருச்சபை மக்களுக்கும் உங்களுக்கும் தொழிலாளர்கள் தினத்தை மீண்டும் ஒரு வாழ்த்துக்களை உங்களுக்கு மத்தியிலே தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தொழிலாளர்கள் இதை எப்படி இந்த தொழிலாளர்கள் இந்த சட்டத்தின் மூலமாய் 8 அவர் என்கிற நேரத்தை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற இந்த நேரத்திலே 1881வது வருடத்திலே பார்க்கிற போது நேரங்கள் கணக்கிடாதபடி மேல் வர்க்கத்தார் தொழில் சார்ந்த விஷயங்களை பார்க்கிற போது எண்ணற்றவர்களாக நேரத்தை கடைபிடிக்காமல் மனிதனுடைய உதிரத்தையே சுமந்து உதிரத்தின் வழியாக அநேக நேரங்களை செலவிட்டு இருந்த ஒரு நேரங்கள். எப்படி என்று பார்த்தோமானால் ஆண்களுக்கு எவ்வளவு நேரமானாலும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நேரம் என்பது நிர்ணயிக்கப்படவில்லை. பெண்களுக்கு 11 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும். அதாவது இன்னும் பார்த்தோமானால் 9லிருந்து 14 வரை உள்ள குழந்தைகளுக்கு மத்தியிலே அவர்கள் 7 மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என்பதுதான் 1881ஆம் ஆண்டிலிரு சொல்லப்பட்டவை. எனவே இதையெல்லாம் 1991 பார்க்கிற போது இதையெல்லாம் மாற வேண்டும் என்று முதல் தொழிலாளர் புரட்சி என்று சொல்லி வாஷிங்டனிலே கூடி ஒரு நேரத்தை குறிப்பிட்டார்கள். 8 அவர் நேரம் என்பது ஒரு வேலை செய்கிறவர்களுக்கு இருக்க வேண்டும் என்பதையே நேரத்தை குறிப்பிட்டார்கள். எனவே முதல் மகாநாட்டிலே நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரம் தான் ஒரு தொழிலாளர் வேலை செய்ய வேண்டும். வாரத்துக்கு 48 மணி நேரம் தான் வேலை செய்ய வேண்டும் என்று நிர்ணயிக்கப்பட்ட நேரங்கள். இந்த சட்டம் இந்தியாவிலே 1948 பார்க்கிற போது இந்த சட்டம் முதலாவது சுதந்திரத்திற்கு பின்பாக அறிவிக்கப்பட்டதை பார்க்க முடிகிறது. எனவே இந்த நிலையில் இருக்கிற போது அனைத்து தொழிலாளர்களுக்கும் மீண்டும் தொழிலாளர் வாழ்த்துக்களையும் நாம் இந்த தினத்தை நாம் கொண்டாடி கர்த்தரை நாம் மையப்படுத்துவோம். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளுடைய தியான பகுதியின் வழியாக நாம் கற்றுக்கொள்ளுகிற போகிற வார்த்தையானது இயேசு காற்றையும் கடலையும் அதட்டுகிற ஒரு சூழல். அன்பார்ந்தவர்களே, கடவுள் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடவுள் அவர் முன்னிருந்து நமக்கு முன்பாக ஏற்படுகிற இடர்களை எல்லாம் அவர் தகுடு பொடியாக மாற்றுகிறதையே இந்த இடத்திலே பார்க்க முடிகிறது. அன்பார்ந்தவர்களே, பாலஸ்தீனா தேசத்திலே பார்க்கிற போது ஒரு மலைகள் குன்றுகள் நிறைந்த ஒரு பகுதி. அது மாத்திரமல்ல, அங்கு கடல்கள் அதிகமாய் அடிக்கடிக்கு புயல் வருகிற போது கொந்தளிப்பு ஏற்படுவது வழக்கம். ஆனால் ஆண்டவர் சீடர்களும் புறப்படுகிற நேரத்தின் வழியாக பார்க்கிற போது ஒரு அமைதியான ஒரு சூழல் இறந்த ஒரு நிலை. அங்கு கடலும் அங்கு கொந்தளிக்கவில்லை, புயலும் வரவில்லை.
ஒரு அமைதியான ஒரு சூழல். அமைதியான சூழலுக்கு மத்தியிலே அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி கடவுள் அவர்களை அழைத்து கொண்டு அக்கறைக்கு போவோம் என்று சொல்லி அந்த படகுகளிலும் ஆண்டவரும் ஏறி 2 படகுகளுக்கு மத்தியிலே அவர் கடந்து போகிறதை பார்க்க முடிகிறது. எனவேதான் கடலும் புயலும் ஏற்படுவதற்கான அறிகுறி வாய்ப்பு அந்த இடத்தில் இல்லாமல் இருந்தபடியினாலே அமைதியான சூழல் இருக்கிற சூழலுக்கு மத்தியிலே ஏற்படுகிற பிரச்சனைக்கு மத்தியில தான் ஆண்டவர் இங்கு பேசப்படுகிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட தான் அமைதியா இருக்கும். வாழ்க்கையில ஒரு குடும்பத்தில் எடுத்தோம்னா ஆரம்பிக்கிற வாழ்க்கை ரொம்ப அமைதியா இருக்கும். திடீரென்று பார்த்தா எங்கேயோ வருகிற ஒரு பிரச்சனையினால அந்த அமைதியின் சூழல் குடும்பத்தில் ஒரு சின்னப்பணமான ஒரு சூழல் ஏற்படுவது வழக்கமாய் மாறுகிறது. அப்போ நம்ம யோசிப்போம், ஏன் நமக்கு இந்த பிரச்சனை? அமைதியாக தானே போயின்னு இருந்துச்சு, ஒரு குடும்பத்தில் சமாதானமாக தானே போயின்னு இருந்துச்சு, திடீர்னு ஒரு பிரச்சனை வருகிறது என்று. எனவே அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே அமிழ்ந்து விடுவது போன்ற ஒரு சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே தோன்றுகிற ஒரு சூழல் வரும். நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில ஏன் இந்த பிரச்சனை, ஏன் பாடு, அமைதியான இருந்தோம், ஏன் குடும்பத்தில் மட்டும் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது என்று சொல்லி பல கேள்விகளை நம்ம எழுப்பி கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியில தான் இந்த தியான பகுதி நமக்கு முன்பாக எடுத்து உரையாடுகிறது. இதுல 2 விதமான காரியம் கடவுள் நமக்கு முன்பாக வைக்கிறார். ஒன்று, அமைதியற்ற சீடர்கள். 2வது பார்க்கிற போது ஆண்டவர் இங்கு மத்தியிலே பார்க்கிற போது அமைதிப்படுத்தும் ஆண்டவர். அமைதியற்ற சீடர்கள், அமைதியற்ற ஆண்டவர், அமைதிப்படுத்தும் ஆண்டவர் என்பதுதான். அன்பாதவர்களை, இயேசு சீடர்களும் ஒரு முறைப்படுத்துகிறார்கள். ஏனென்றால் அவர்களை எழுப்பி என்னன்னா, ஆண்டவர் அந்த நிலையிலே படுத்துக்கொண்டு அந்த படகுகளின் மத்தியிலே படுத்துக்கொண்டு இருக்கிற சூழலுக்கு மத்தியிலே சீடர்களுக்கு உள்ளான சிந்தனையை இயேசுவிடம் முறையாடுகிறார்கள். என்னன்னா, அவரை எழுப்பி நாங்கள் சாக போகிறோம் என்று சொல்லி, அந்த சாக போகிறோம் என்று சொல்லி இயேசுவிடத்திலே சொல்லுகிறார்கள், உமக்கு கவலை இல்லையா? என் பிரச்சனையின் வழியாக நீங்கள் தூங்கி கொண்டிருக்கிறீர்களே, நாங்கள் மடிந்து போகிறோமே, நாங்கள் சாக போகிறோமே, இந்த சூழலுக்கு மத்தியிலே உமக்கு கவலை இல்லையா என்று இயேசுவிடத்திலே கேட்கிறார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த விஷயத்திலே பார்க்கிறப்போ இயேசுவும் அந்த படகில் தான் இருக்கிறார், அவர்களும் அந்த படகில் தான் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய மகத்துவத்தையும் அவர்கள் அறியவில்லை. ஆனால் அவர்களை அச்சம் கொள்ள வைத்த நிலையில் அவர்கள் தள்ளப்பட்டு சூழல் இருக்கிறது. நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில கலக்கங்கள், கஷ்டங்கள் ஏற்படும் போது கடவுள் நம்மோடு கூட இருப்பதையே நாம் நம்முடைய உள்ளத்திலே நாம் உணர்வது கிடையாது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்பதையின் சிந்தனையை நாம் மறந்து நாம் பயத்தின் வழியாக நம்முடைய சிந்தனையே வழிநடத்தக்கூடிய தன்மையாய் நம்முடைய உள்ளங்கள் மாறி போகிற ஒரு சூழல் வருகிறது. அந்த நிலையில் இருக்கிற போதுதான் இயேசு எழுந்த உடனே காற்றையும் கடலையும் அதட்டி சீடர்களை பார்த்து, ஏன் பயந்தீர்கள், உங்கள் விசுவாசம் எங்கே என்று கேட்கிறார். அன்பார்ந்தவர்களே, அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிற போதுதான் இயேசு அவர்களோடு இருக்கும் பொழுது இருக்கும் சூழல் உருவாக்குறது. சில வேளையிலே நாம் பார்க்கிறோம், இந்த பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. இயேசு நம்மோடு கூட தான் இருக்கிறாரு. சில ஊழியர்கள் சொல்லுகிறார்கள், இயேசு நம்மிடத்தில் இருக்கும்போது பிரச்சனையே வராது, போராட்டம் நம்முடைய வாழ்க்கையில் வராது, சமாதானம் நம்முடைய வாழ்க்கையிலே நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி சில ஊழியர்கள் மாயாஜாலத்தின் வழியாக சொல்வார்கள். ஆனால் இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். நாம் பார்த்தோம்னால் இங்க பார்க்கிற போது, அதாவது இந்த உலகத்திலே உபத்திரங்களுக்கு மத்தியிலே வாழுகிற போது, சங்கீதம் 33:8 நாம் பார்க்கிற போது அவர் சொல்லுகிறாரு, 23:4 பார்க்கிற போது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுவேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். அதுதான். அப்ப மரணம் என்ன இருக்குது? நம்மோடு கூட இருக்கிறது. பிரச்சனை என்ன இருக்குது? நம்மோடு கூட இருக்கிறது. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இந்த பொல்லாப்புக்கு பயப்படுவேன், ஆனா தேவரீர்
என்னோடு கூட இருக்கிறீர். அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ப்ராப்ளம், பிரச்சனை எல்லாமே நம்மோடு கூட இருக்குது. ஆனா இயேசுவும் நம்மோடு கூட இருக்கிறார். அதனாலதான் இந்த உலக வாழ்விலே பார்க்கிற போது 46ஆம் சங்கீதத்திலே 2, 3, 5 நாம் பார்க்கிற போது, இந்த பூமி நிலை மாறினாலும், நம்முடைய வாழ்க்கையில இந்த பூமி நிலை மாறினாலும், சமுத்திர ஆழத்தில் விழுந்தாலும், ஜலங்கள் கொந்தளித்து பொங்கினாலும், பர்வதங்கள் அதிர்ந்தாலும், எல்லாத்துக்கும் பயம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் பயம் இருக்கிறது. ஆனா எல்லாவற்றுக்கும் மத்தியிலே தேவன் இருக்கிறார். அதுதான் விஷயம். எல்லாவற்றுக்கும் மத்தியில தேவன் இருக்கிறார். ஒரு பிரச்சனை இருக்குதுன்னா அங்க தீர்வு இருக்கிறது. ஒரு ப்ராப்ளம் இருக்கிறதுன்னா அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் இருக்குது. தேவன் இருக்கிறார். அதான் சொல்லுகிறாரு, நதிகளுக்கு மத்தியிலே தேவன் இருக்கிறார். அதனால சொல்றாரு 5வது கடைசி வசனத்துல 46ல சொல்ல, சேனைகளின் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், யாக்கோபின் கடவுள் நமக்கு உயர்ந்த அடைக்கலம் தருகிறார். அப்போ கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். இதுதான் அனைத்திற்கும் நடுவிலே இருக்கிறார். அதுதான் நீங்க சொல்லுகிறாரு. இந்த உலக வாழ்விலே தடுமாற்றம் இருக்கும், பாரம் இருக்கும். 121ஆம் சங்கீதத்திலே நமக்கு சொல்லுகிறது, 3, 4, 5 நாம் பார்க்கிற போது அவர் கடைசியாக சொல்லுகிறார், நம் கால்களை தள்ளாட விட மாட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை. இது முதற்கொன்று என்றைக்கும் காக்கிற கடவுளாய் இருக்கிறார். ஒவ்வொரு நாளிலும், ஒவ்வொரு நிமிஷங்களும், ஒவ்வொரு பொழுதிலும் நமக்கு ஆபத்து இருக்கிறது, போராட்டம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் மத்தியில் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அதுதான் விஷயம். கால் தடமாற்றம் இருக்கும், ஆனா உன்னை பார்க்கிறவர் என்ன பண்ண மாட்டாரு, தள்ளிட விட மாட்டார். எனவே நாம் நம்பிக்கொள்ளுகிற ஒரு சிந்தனையை தான் இங்கு சீடர்களுக்கு உரையாக பார்க்கிற போது, பிரச்சனை ஏற்படுகிற போது கடவுள் அந்த பிரச்சனை மத்தியிலே இருக்கிறார். அமைதியற்ற சூழலுக்கு மத்தியிலே அங்கு ஆண்டவர் 2வது அமைதிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். த லார்ட் ஆஃப் பீஸ், அமைதிப்படுத்தும் ஆண்டவர். மார்க்கு 4:30 வசனத்தில் பார்க்கிற போது, தமது சீடர்கள் பயத்தை நிறைந்த நிலையில் இருக்கிற போது, அமைதியற்ற சூழலுக்கு மத்தியில் இருக்கிற போது அவர்களை கடிந்து கொள்ளாமல், அந்த சூழலுக்கு மத்தியிலே அவர்களில் நேரிட்ட பிரச்சனைகளை பார்த்து தீர்த்து வைக்கும் சூழல் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் பார்த்து, இறையாதே, அமைதியாய் இரு என்று சொல்லி அதட்டுகிறார். உடனே மிகுந்த அமைதியாய் உண்டான ஒரு சூழல் உருகிறது. என் அன்பார்ந்த திருச்சபையில் இருக்கிற அனைத்து விசுவாசிகளாக இருக்கிற உங்களுக்கும் அதுதான் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்ம பிரச்சனையை கண்டு போராட்டத்துக்கு ஏதோ இந்த காதில வாங்கி இந்த காதில விடுகிற கடவுள் அல்ல. அந்த பிரச்சனை இருக்கிறது, அவர் எழுகிறார் நமக்காக. எழுந்த உடனே அந்த பிரச்சனையை அதட்டுகிறார். அந்த பிரச்சனையை அதட்டுகிறார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட பலவிதமான பிரச்சனையோடு நாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை இந்த 4 மாதங்கள் வழியாக ஒவ்வொரு சமயத்தில் பலவிதமான பிரச்சனை இந்த வருடத்தில் நாம் சந்தித்திருப்போம். தம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துகிற துன்பங்களை குறித்து சந்தித்திருப்போம், தீமைகளை குறித்து நாம் சந்தித்திருப்போம், பிரச்சனைகளை கண்டு நாம் சந்தித்திருப்போம். நம்முடைய வாழ்க்கை அமைதியாகவே இல்லாமல் ஒரு சூழல் இருந்திருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றுக்கும் அவர் அமைதிப்படுத்துகிற ஆண்டவராய் இருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தோடு ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள். சீடர்கள் போய் தெரியப்படுத்துகிறார்கள். ஆனா முறையிடுவது, அவர்கள் தெரியப்படுத்துவது வித்தியாசம் இங்க மாறுபடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரியப்படுத்துவது, ஆண்டவரிடத்துல ஸ்தோத்திரத்தோடு தெரியப்படுத்து. அந்த இடத்துல பார்க்கிற பின்னர் அவர்களுடைய வாழ்க்கை பயந்து நிறைந்த சூழல் அங்க மாற்றி அமைக்கிறார். என் அன்பார்ந்தவர்களே, இந்த கால வேளையில் கூட அதுதான் கடவுள் உங்களுக்கு முன்பாக சொல்வது. பிரச்சனை போராட்டம் இருந்தாலும் கடவுள்கிட்ட தெரியப்படுத்துங்க. அவர் மாற்றுகிற ஆண்டவராய் இருக்கிறார். அவர் மத்திய எழுத நற்செய்தியில் 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, நீ எந்த வருத்தத்தோடு பாரத்தோடு வேதனையோடு சுமந்து கொண்டு இருக்கிறாயோ அந்த மத்தியிலே ஆண்டவரிடத்துல வா, உனக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறார். உனக்கு இளைப்பாறுதலை ஆண்டவர் தருகிறார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். அதனாலதான் இன்றைக்குரிய காரியத்தை குறித்து
உங்களுடைய வாழ்வில் ஆண்டவர்கிட்ட ஒப்புவீங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாத, நாதன் இயேசுவாய் இருக்கிற அவர் பார்த்து கொள்வார் என்கிற சிந்தனையோடு உங்களுடைய வாழ்விலே இந்த மாதம் முழுவதுமாய் கடவுளை வழி நடத்துவார். ஆண்டவர் உங்களுக்கு அமைதிப்படுத்துவார். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்கிற வார்த்தையை மறவாமல், ஆண்டவர் நமக்காக எப்பொழுதும் சிலுவையிலே பரிந்து பேசிக்கொண்டு சிலுவைக்கு முன்பாக நம்மை வழிநடத்தி கொண்டு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு வாழ கர்த்தர் தாமே உங்களுடைய வாழ்வை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தெய்வீக சமாதானம் உங்களுடைய இருதயங்களும் சிந்தனைகளும் கிறிஸ்து இயேசுக்குள் வைத்து பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். அனைவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர பலியை நாம் பாடும். கடவுளே, சுத்த இருதயத்தை என்னிலே சேருஷ்டியோ, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியோ. உமது சமூகத்தே நின்று எங்களை தள்ளி விடாதிரோ. உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதீரோ. உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி என்ன அமர்வோம். சிறப்பு பிரார்த்தனைகள் இருந்தால் முன்பாக வந்து ஜபித்துக் கொள்ளலாம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய டாக்டர் ஐயா அவருடைய அன்பு சகோதரர் திரு விஜயண்ணன் அவர்கள் சிகிச்சைக்காக செல்கிறார். அவருக்காக நாம் ஜபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்கிறோம். இந்த புதிய மாதத்தை, புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் என்னுடைய திருச்சபையில் மூத்த விசுவாசியாகவும் ஆண்டவரே எங்களுக்கு ஊழியத்திலே ஆலோசகராக உடனிருந்து வழிநடத்தி கொண்டிருக்கிற டாக்டர் ஐயாவுக்காக, குடும்பத்திற்காக நன்றி சொல்கிறோம். இம்மட்டுமாய் காத்து வந்து நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து இந்த நாளிலே அவருடைய அன்பு சகோதரர் திரு விஜய் அண்ணனுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, ரொட்டீன் செக்கப்புக்காக, இது ஆன்ஜியோ செய்வதற்காக ஆண்டவரே அவர் சிஎம்சி மருத்துவமனைக்காக செல்ல தயாராக இருக்கிறார். அதற்காக ஜபிக்கிறோம். ஆண்டவரே, உன்னை குணமாக்கும் கர்த்தர் நானே, உன்னுடைய பலவீனத்தில் என் பலன் பரிபூரணமாய் விளங்கும் என்னுடைய வார்த்தை சொல்லியிருக்கிறது. நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று சொன்ன ஆண்டவர் அன்பு அண்ணனை ஆண்டவர் நீர் பாதுகாத்தவர்களும் இம்மட்டுமாய் நீர் வழிநடத்தி வந்திருக்கிறீர். இதோ இப்பொழுதும் செல்லுகிற அந்த ஆண்டவரே ஆன்ஜியோவில் எந்த பிரச்சனையும் இல்லாதபடி பத்திரமாய் சென்று பத்திரமாய் திரும்பி வர கிருபை தாரும். வயதான அவருடைய அன்பு தாயார் மீரா அம்மாவையும் பாதப்படையில் ஒப்பு கொடுக்கிறோம். அம்மாவுக்கும் ஆண்டவர் நல்ல சுகத்தின் பலத்தை தாரும். ஆண்டவர் வயது முதிர்வு நிமித்தமாய் ஏற்படுகிற எல்லா பலவீனங்களையும் நீர் மாற்ற வேண்டுமா ஜபிக்கிறோம். இதோ வசந்தி அம்மாவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக, ஆண்டவரை உடன் பிறந்த சகோதரி குடும்பத்தின் மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக டாக்டர் ஐயாவுக்காக ஜபிக்கிறோம். கடந்த நாட்களில் அவருக்கும் இந்த கிட்னி ஸ்டோன் இருந்தது. கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றிருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. இந்த புதிய மாதம் அவருக்கு ஆசீர்வாதமாய், குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாய் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கவும், குறிப்பாக இந்த நாளிலே சிகிச்சைக்காக போயிருக்கிற அருமை அண்ணனுக்காகவும் அருமை டாக்டர் ஐயாவுடைய குடும்பத்துக்காகவும் இவர்கள் உள்ளத்தின் செய்த ஜபங்கள், சிந்தனையோடு ஜெபித்த ஜபங்களோடும் கர்த்தர் உங்களுக்கு மத்தியில் இருந்து உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்துக் கொள்வாராக. ஆமென். தொடர்ந்து 295வது ஞான பாடலை பாடி நாம் திருவிருந்துக்கு கடந்து செல்வோம். நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற ரத்தம் சிந்து நீர் என்ற பாடல்.
நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தி நீர் வாயென்று என்னை அழைத்தீர். என் மீட்பரே, நான் பாவிதான் என் நெஞ்சிலே கரை பிடித்து கேட்டேனே. என் கரை நீங்க இயேசுவே, என் மீட்பரே, பாவிதான் பயத்தால் திகைத்து பாவபாரத்தால் ஆமிழ்ந்து மாண்டு போவதால் என் மீட்பரே கடைசி அடி. நான் பாவிதான் அன்பாக நீங்கா தடைகள் நீக்கினீர். உமக்கு சொந்தம் ஆக்கினீர். என் மீட்பரே, பார்ந்தவர்களே, கேட்ட வார்த்தை, ஏசு ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஏசு ஆண்டவர் பெரியவரா, பிரச்சனைகள் பெருசான்னு பார்த்தா ஏசு ஆண்டவர் தான் பெரியவர். ஆமென். ஆகவே அவரை நோக்கி நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டு அவருடைய பரிசுத்தமான இரத்தத்தை, சரீரத்தை நாம் புசித்து நாம் மகிழ்ச்சியோடு திரும்பி செல்வோம். 18ஆம் பக்கத்தில் இருக்கிற பாவறிக்கை ஜெபத்தை அனைவரும் சேர்ந்து நாம் சொல்லுவோம். இரக்கமுள்ள கடவுளே, ஏழை பாவியாக உமக்கு முன்பாக விழுந்து உம்முடைய கிருபையையும் பொறுமையையும் தேட வருகிறேன். நான் மனதினாலும் வாக்கினாலும் நடக்கையினாலும் வெகுவிதமான பாவ குற்றங்களை பண்ணினேன் என்று மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிடுகிறேன். தயவுள்ள சுவாமி, நான் நரகத்தில் அழிவது நியாயமாயினும் என்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளாதயம். தேவரீர் என் இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் பார்த்து நான் செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து என்னை ரட்சியும். நான் திரும்ப பாவம் செய்ய சோதிக்கப்படும் போது அதற்கு சம்மதியாமல் அதை அருவருக்கவும் உமக்கு பிரியமான பிள்ளையாய் நடக்கவும் பரிசுத்த ஆவியை கொண்டு எனக்கு புத்தியையும் பலத்தையும் தந்திரலும். நீ நான் சாகும் வேளையிலே மோட்ச ராஜ்யத்தில் சேர்வதற்கு என்னை ஆயத்தம் பண்ணிரலும் சுவாமி. ஆமென். வசனத்தின் ஊழியர்களாக அழைக்கப்பட்டு ஊழியத்திற்கு நியமிக்கப்பட்ட அடியார்களுடைய ஊழியத்தின்படி நீங்கள் செய்த இந்த அறிக்கையின் பேரிலே உங்கள் யாவருக்கும் கடவுளின் கிருபையை அறிவித்து நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரதிநிதியாகவும் அவருடைய கட்டளையின்படியும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினால் உங்கள் பாவங்களை உங்களுக்கு மன்னிக்கிறேன். 29ஆம் பக்கத்தில் இருக்கிற திருவிருந்து ஆராதனை முறைமையை பின்பற்றும். கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. உங்கள் இருதயங்களை உயர்த்துங்கள். அவைகள் கர்த்தரிடமே இருக்கின்றன. நமது கர்த்தராகிய கடவுளை ஸ்தோத்தரிப்போம் வாருங்கள். அதுவே தகுதியும் செம்மையுமாமே. பரிசுத்தமுள்ள கர்த்தரும் சர்வ வல்லமையும் உள்ள பிதாவுமாய் அநாதி கடவுளே,
நாங்கள் உம்மை எக்காலத்திலும் எவ்விடத்திலும் ஸ்தோத்தரிப்பது மெய்யாகவே தகுதியும் செம்மையும் நிதான் நன்மையும் மாமே. ஆதலால் உமது மகிமையான நாமத்தை தேவ தூதர்களோடும் பிரதான தூதர்களோடும் சகலவான சேனைகளோடும் ஏக களிப்பாய் துதித்து நாங்களும் சொல்வதாவது: சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில், கர்த்தரின் நாமத்தில் வருகிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். ஓசன்னா, ஓசன்னா, உன்னதத்தில் ஓசன்னா. பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல் பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சியும். ஏனென்றால் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது: நீங்கள் இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது. என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். அப்படியே போஜனம் பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து நன்றி செலுத்தியவர்களுக்கு கொடுத்து சொன்னதாவது: எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இந்த பாத்திரம் பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தத்திலாக புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. இதை நீங்கள் பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். கர்த்தாவின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. தேவ
ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்தில் உமக்கு ஊழியம் செய்வோம். உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிபறிந்தும் நிலைத்திருக்கவும், உம்முடைய வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துவுடைய பரிசுத்த ஜனத்தின் மகிழ்ச்சிக்கும் வளர்ச்சிக்கும் பிரசங்கிக்கப்படியும் அந்த பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உம்முடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிற தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட உம்முடைய கிருபை உள்ள வார்த்தையே எங்களுடைய வாழ்விலே கொடுத்தமைக்காக நன்றி சொல்கிறோம். ஆண்டவர், நாங்கள் சந்திக்க போகிற காரியங்கள், எங்கள் குடும்ப வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் எண்ணற்ற சூழலுக்கு மத்தியிலே கடவுளே உம்மண்டையிலே முறையிடுகிற போது எங்களுடைய வாழ்விலே வாழ்வு பெறும் என்கிற நம்பிக்கையை, விசுவாசத்தையே இன்றைக்கு ஆண்டவரே, ஏதோ சீடர்களுக்கு மத்தியிலே பிரச்சனை ஏற்படுகிற போது இயேசு அந்த பிரச்சனையை தீர்த்தார், அந்த பிரச்சனைகளுக்கு மத்தியிலே ஒரு வழியை காண்பித்தார் என்பதுதான் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு நிலையோடு ஆண்டவரே, ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலே கடவுளே, இந்த மாதத்தின் வழியாக எங்களுக்கு தீர்வு இருக்கும், இவருடைய நம்பிக்கை வீண் போகாது, நிச்சயம் முடிவு உண்டு என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்துக்கு முன்பாக ஜெபிக்கிற போது கர்த்தருடைய நிலையில் மத்தியில் இருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு உம்முடைய வழியும் காண்பிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கலந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக, ஆண்டவரே, வர தவறி போனவர்களுக்காக கூட நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை இருந்து வழி நடத்தும்படியாய் தாங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே, குடும்ப காரியங்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக, பிள்ளைகளுக்காக, பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வுக்காக, ஆண்டவரே, இந்த மாதத்தில் என்னென்ன திட்டங்கள், தீர்மானங்கள் ஆண்டவரே குடும்பங்களுக்கு மத்தியில் ஏற்படுத்துகிறார்களோ எல்லாவற்றுமாய் நீர் வாய்க்க பண்ணும்படி ஆய்த்தாங்க. தீராத கஷ்டங்கள், தீராத ஆண்டவரே துன்பங்கள், ஆண்டவரே கடன் பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாவற்றும் உடைய சமூகத்தில் வைக்கிறோம் தகப்பனே. எல்லாருடைய வாழ்விலும் உடைய கிருபை இருக்கும்படியாய், அதற்கு வேண்டிய வழியும் ஞானம் உள்ள சிந்தனையும் தந்து நீர் வழிநடத்தும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் தகப்பனே. குறிப்பாக இவருடைய திருச்சபையில் இருக்கிற மூத்த விசுவாசிகளுக்காக, ஆண்டவரே திருச்சபையில் இருக்கிற அத்தனை மூத்தவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உடைய கிருபை தந்து வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த வெயில் கால உஷ்ணத்தின் வழியாக அவருடைய வாழ்விலே உடைய கிருபை ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் தாங்க சுவாமி. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட எங்களுடைய திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். தலைவர், செயலாளர், பொருளாளர், ஆண்டவரை இணை பொருளாளர், ஆண்டவரை அத்தனை பேர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் சுவாமி. இப்படி கிருபை பாதுகாத்துக் கொள்ளும்படி ஆய்த்தாங்க. ஊழியத்தின் வழியாக இசைக்கருவிகளாக வாசிக்கிறவர்களும், ஆண்டவர் கோயில் பிள்ளைக்காக, ஆண்டவரை ஏதோ ஆடியோ சிஸ்டத்தை ஆண்டவர் எலக்ட்ரிஷியன் அருமை அண்ணனுக்காகவும் இப்படியாக ஒவ்வொருத்தருக்காக வேண்டிக் கொள்கிறோம். இப்படி கிருபை இருக்கும்படி ஆய்த்தாங்க. ஆண்டவர், இந்த நாளிலே அடியர்களாக எங்களையும் உடைய சமூகத்திலே ஒப்புவிக்கிறோம். இந்த மாதத்தின் ஊழியத்தின் வழியாக நீர் ஆசீர்வதிக்க தகப்பனே. குறிப்பாக இந்த நாளிலே ஆண்டவரை திருமறையே நியூ டெஸ்டமெண்ட் கொடுத்திருக்கிற எங்களுடைய அருமை ஆண்டவரே ஏசனுடைய குடும்பத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். குடும்பத்தில் ஆண்டவரை வேதத்தை அடுத்தவர்களுக்கு கொடுக்கும்படியாய் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க, உம்முடைய கிருபை இருக்கட்டும். உம்முடைய வழிநடத்தல்களுக்கு முன்பாக இந்த மாதம் முழுவதுமாய் வழிநடத்த வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். நாம் நின்ற வண்ணமாக கர்த்தருடைய பேர் ஆசீர்வாதத்தை பெற்றோம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தின் மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாரா.